அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலத்தில் நமக்கு என்ன தான் சாப்பிட முடியலன்னு சொன்னால் கூட நம்ம சாப்பாடும் வெறும் மோர் ஊற்றி சாப்பிட்டாலும் காய் ஹெல்த்தியானதாக எடுத்துக்கணும். அப்படி தான் இன்றைக்கி வாழைத்தண்டு வாங்கிட்டு நல்ல மோர் கலந்த தண்ணியில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். முளைக்கட்டின பச்சைப்பயிறு சேர்த்துருக்குறேன். காய் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன். நம்ம எப்போவுமே பாசி பருப்பில் நம்ம சேர்த்து நம்ம அந்த தண்டு செய்வோம். இன்றைக்கி முளைக்கட்டின பச்சைப்பயிரில் செய்கிறோம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியலும் கூட. 4 வரமிளகா, அரை ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி ஊற்றக்கூடாது. பல்ஸில் விட்டு இந்த மாதிரி திரியாக எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்தா சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நார்மலாக குக்கிங் ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒன்று போல் வதங்கி வரும்போது பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சீக்கிரம் வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை தீச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொரியலோட டேஸ்ட் போயிடும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டிருந்த வரமிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். வரமிளகா, சீரகம், பூண்டு 3 சேர்த்து பல்ஸில் ஓட விட்டதை சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு முளைக்கட்டின பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைத்தண்டும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எப்போவுமே முளைக்கட்டின பயிர்களுக்குன்னு ஒரு தனி எஃபெக்ட் உண்டு. அது இந்த வெயில் காலத்தில் நம்மளோட நீர் சத்து குறைஞ்சி நம்ம டயர்டாகிற நேரத்தில் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பொரியல் பண்ணுறப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வாழைத்தண்டை வேக விட்டுடலாம். வாழைத்தண்டு வேகிற நேரத்திலே நமக்கு முளைக்கட்டின பயிரும் வெந்துடும். ஆல்ரெடி நம்ம அதை ஊற வச்சு தான் முளைக்கட்டியிருக்கிறோம். அதனால் டைம் எல்லாம் எடுக்காதுங்க. காய் வேகிற டைமில் பயிரும் சூப்பராக வெந்து வந்துடுங்க. ஒரு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இல்லை மோர் ஊற்றி நம்ம சாப்பாடு கரைச்சிட்டு கூட பக்கத்தில் இந்த வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை வாழைத்தண்டுக்கு இருக்குது. அதை நம்ம ஜூஸாக மட்டும் இல்லை பொரியலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுத்து பழக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நீங்கள் சேர்த்த தண்ணி வற்றி வரும்போது தண்டு வெந்திருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் துருவலை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட பச்சைப்பயிறு முளைக்கட்டின பச்சைப்பயிரோடு சேர்த்து செய்த வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா உதிரியாக இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா வெறுமனே கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆரோக்கியமான பச்சைப்பயிறு முளைக்கட்டின பச்சைப்பயிரில் செய்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு செய்து சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.